ரகுவரன் சார் வந்ததுக்கு அப்புறம் அந்த வில்லன் என்ற ரோலுக்கு ரொம்ப ஒரு கிளாஸாகவும் மாஸாகவும் ஸ்டைலிஷான ஒரு வில்லனா ரகுவரன் சார் சித்தரிக்க ஆரம்பிச்சார். ஆப்போசிட்ல இருக்கிற ஹீரோ என்னதான் ரைஸ் ஆகி டைலாக்ஸ் நிறைய பேசினாலும் இவர் 2 வார்த்தையில அவர் அப்படியே ஆஃப் பண்ணுவாருங்க. நம்ம ரகுவரன் சாரை நம்மளுக்கு வில்லனா தெரியும், ஆனா அவர் ஒரு வேர்சடைல் ஆக்டரா நம்மளுக்கு தெரியுமா? சம்சாரம் அது மின்சாரம் என்ற படத்துல ஒரு சுயநல அண்ணனா நடிச்சிருப்பாருங்க. அதுல பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம குடும்பங்கள்ல பாக்குற மாதிரி நடக்கிற மாதிரியே அந்த படம் விசுவும் டைரக்ஷன் பண்ணியிருப்பாருங்க. அந்த படத்தை அப்படியே பார்த்தீங்கன்னா அதை தாண்டி அஞ்சலின் என்ற படத்தில் ஒரு ஆப்டான அப்பாவா நடிச்சிருப்பாருங்க. அஞ்சலின் அந்த குழந்தைங்க மட்டும் இல்லைங்க, இப்போ நம்ம தனுஷ்கும் யாடி நீ மோகினின்ற படத்தில் ஒரு அப்பாவா ஒரு மிடில் கிளாஸில் வாழ்கிற ஒரு பையன் அவன் எப்படி முன்னேறான், அதுக்கு ஒரு அப்பா எப்படிலாம் துணை போகிறாரு, எந்த அளவுக்கு அந்த அப்பா புள்ள இருக்கிற கனெக்ட் எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகுதுன்று நம்ம ரகுவரன் சார் ரொம்ப ஆப்டாக காமிச்சிருப்பாருங்க. அப்படிப்பட்ட ரகுவரன் சாருக்கு ஒரு பிரச்சனைங்க. அவர் ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருப்பாருன்னா, என் மனசு சொல்கிறத என் புத்தி கேட்கும் போது நான் கீழே விழுந்துருவேன், ஆனால் என் புத்தியை சொல்கிறது நான் என் மனசு கேட்கும் போது நான் மேலே ஏஞ்சி நின்றுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அதே மாதிரி தான் அவர் மனசு சொல்கிறத அவர் மனசு வலிக்காக அவர் புத்தியை கேட்க வச்சதுனால தான் போதைப் பொருளுக்கு அடிமையாகி இறந்துட்டாருங்க. என்னதான் அவர் இறந்தாலுமே என்றைக்குமே நம்ம மனசில் நீங்காத இடம் பிடிச்சிருக்காருங்க.